குளிச்சுட்டு சாப்பிட்டு நான் இப்போ போயின்னு இருக்கோம் நான் என்ன சாப்பிட்டேன்னா பிக் பீன்ஸ் 2 பராட்டாஸ் 1 இட்லி கோகனட் சட்னி சாப்பிட்டேன். குட் கேர்ள். அப்புறம் ஏன் இன்னும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடல? என்ன ஃப்ரூட்ஸ் நான் ஈவினிங் தான் சாப்பிடுவேன், இல்லை டின்னர் கூட சாப்பிடுவேன். ஓகே, நாங்களாம் என்ன சாப்பிட்டோம் அப்பா அம்மாலாம்? அப்பா அம்மா நீ வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்ட, அதுக்கப்புறம் மஸ்க் மெலன். யார் சாப்பிட்டா மஸ்க் மெலன்? அப்பா. ஓகே, சரி நம்ம டெஸ்டினேஷன் போய் பேசலாம். ஓகே ஓகே ஓகே, பாய். பாய். ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆகிடுச்சு எகெயின் வீடியோ போட்டு, சாரி ஃபார் தட். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சிக்காமகளூர் வீடியோ தான், அடுத்த பார்ட் இது. ஸோ நம்ம இங்கே என்னென்ன பிளேசஸ் கவர் பண்ண போகிறோம் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த சிட்டி, அந்த சிக்காமகளூர் சிட்டி. ஸோ இதை வந்து இந்த கடைங்கள்லாம் வந்து நாங்கள் மார்னிங்கே போனதுனால எல்லா கடையும் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக டாமினோஸ் இருக்குது, இந்த கோட்டக் பேங்க் இருக்குது. ஸோ ஒரு அவசரத்துக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ரோட்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்கங்க இந்த டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால. ஸோ ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ இங்கே வந்து பெட்ரோல் பங்க்கு, ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கூல்ஸு, ஸோ இதில் ஸ்ரீ சாயின்னு ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வேறு இருக்குது. ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரி இந்த கூர்கு இந்த சிக்காமகளூர் பொறுத்தவரையும் என்னென்னா சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஆர்ட்டெல்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இது ஒரு ஸ்கூல்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கூல் போயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம இங்கே ஒரு கோயில் இருக்குது, ஸோ அதையும் பார்த்துட்டு வரோம். அதனால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கைலாஷ் பர்பத் அதுவும் போயிடுச்சு. ஸோ அதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு பிளேஸஸ்க்கு வரும்போது என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. இப்போ நாங்கள் இங்கே ஒரு சின்ன ஸ்டாப் மாதிரி போட்டிருந்தோம். ஏன்னா வந்து இந்த பிளேஸ் நல்லா இருந்தது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படின்னாங்க. நேச்சர் ரூஸ்ட் ஏதோ ஒரு இது மாதிரி இருந்தது, ஹோட்டல் மாதிரி இருந்தது. அதில் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போல இருக்கும். ஸோ அந்த நேச்சர், மதர் நேச்சர் வந்து அப்படியே லையாக இருக்கா மாதிரி, அப்படியே சாஞ்சி படுத்துட்ருக்கா மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஹலோ, ஹாய். நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா முல்லையங்கிரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே வந்து ட்ரெக்கிங் இருக்கும், அப்புறம் நிறைய தூரம் நடக்க போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபாரஸ்ட்டில் ஃபன் ஃபீல்டாக இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறோம். நாம் அங்கே போய் மீட் பண்ணலாம். ஓகே, பாய். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து முல்லை யானகிரி அப்படிங்கிற ஒரு பீக் தான் நம்ம போக போகிறோம், மலை. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்கிறாங்க கர்நாடகாலேயே. ஸோ ட்ரெக்கிங் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே வந்து போகிற மாதிரி அது ஒரு பீக் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த போகிற வழியிலே வந்து இந்த நேச்சர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் நிறைய பிளேசஸ் போயிருக்கேன், எகெயின் சொல்வேன். நான் மேகாலயா போயிருக்கேன், மேகாலயா ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் அது கம்பேர்ட் டு தட் நான் என்ன சொல்வேன்னா இது நியர்பை. சவுத் சைடில் நம்ம இருக்கோம் அப்படின்னா இது நியர்பை. இந்த சிக்காமகளூரு, அப்புறம் கூர்கு, இதெல்லாம் நான் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்வேன். நான் திரும்பவும் சான்ஸ் கிடச்சதுன்னா திரும்ப சொல்கிறது, நான் கண்டிப்பாக இன்னொரு தடவை போவேன். ஏன்னா இந்த நேச்சர், இந்த ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாட்னால் வந்து அது இதுதான். நம்ம நேச்சர் லவ்வராக இருந்தால் திரும்ப நம்ம போகலாம். ஸோ அதில் தப்பே கிடையாது. ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நான் இந்த முல்லையனகிரி பற்றி சொல்லிகிட்டு இருந்ததில் என்ன அப்படின்னா, இது வந்து எங்கே இருக்குன்னா, இது வந்து சந்திரத்ரோணா ஹில் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் சிக்கமங்களூரில் இருக்குது. ஸோ அது எல்லாமே இது ஒரு லொக்கேஷன். இதோட ஹைட் என்னன்னு பார்த்தோன்னா 1925 மீட்டர் இருக்குது. 1925 அதில் இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் மீட்டரில் இருக்குது, அவ்வளோ ஹைட் இருக்குது இதுக்கு. ஸோ அதனால் இது எவ்வளோ ஹைட் பீக் அப்படின்னு பார்த்தோன்னா 23rd ஹையஸ்ட் பீக்காக இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே. வெஸ்டர்ன் காட்ஸில் நிறைய பீக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இது வந்து 23rd ஹையஸ்ட் பீக்கு. இந்த டிராஃபிக்கை பாருங்கள் எப்படி போகிறாங்கன்னா, அது பார்க்கவே நமக்கு பயமாக இருக்குது. நம்ம ஏற போகிறோம்ல அந்த மலையில். ஸோ ஒன் வே மாதிரி தான், ஒன் வே கூட இல்லை, இது 2 வே தானே. அதனால் அது வர்றவங்களுக்கும் நம்ம வழி விட்டு போகணும். ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்து ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்தது இந்த போகிற இடத்துல. அது எல்லாமே நல்லா இருந்தது.
ஸோ அது கண்டிப்பாக ஒரு ப்ராப்பராக டிரைவிங் தெரிஞ்சவங்க தான் நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லுவேன், டிரைவரை கூட்டிகிட்டு தான். ஸோ அதில் வந்து இவர் நல்லா தான் ஓட்டினார் இந்த டிரைவர். ஸோ அதில் வந்து நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது. ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த விஷயத்தில், அவரோட டிரைவிங் ஸ்கில்லாம். ஸோ இது இன்னொரு இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போகிறப்போ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எகெயின் நான் சாப்பிட்றது ஏன் அப்படி சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எனக்கெலாம் வந்து ஒரு வெளியே ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து என் பாடி ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அது வந்து ஒரு பவுல் மூமெண்ட்டோ என்னமோ எனக்கு டக்குன்னு வராது. நம்ம நல்லா சாப்பிட்டாலே வராதுங்கிறது அடுத்தது. ஸோ நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலே அந்த நிலமை தான். ஸோ நான் ஏதாவது வெளியே ஏதாவது சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு உடனே என்னோடய டயட்டில் தெரிஞ்சிடும். ஸோ என்னோடய பாடியில் தெரிஞ்சிடும். என் பாடி காமிச்சு கொடுத்துரும், அப்படித்தான் நீ சாப்பிட்டது வந்து ஏதோ சரியில்லை, பவுல் மூமெண்ட் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்குன்னு இல்லை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டோமே, நம்ம டூருக்கு வந்துட்டோமே, நம்ம கொஞ்சம் வெளுத்து வாங்கலாம், நம்ம நல்லா சாப்பிட்லாம், நம்ம லைஃப் வந்து சாப்பிட்றதுக்கு தானே நினச்சிங்கன்னா ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம வெளியே வர்றப்போ தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சுற்றி பார்க்கணும், எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி நேச்சர்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்றத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடுத்தது இதுதான் வந்து இந்த டெம்பிள், ஒரு ஸ்மால் டெம்பிள் சொன்னாங்க. ஸோ இங்கே நிறுத்திட்டாங்க எங்களை. ஸோ இங்கே தான் கார் பார்க்கிங், இதுக்கப்புறம் போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன நினச்சோன்னா, இதுதான் முல்லையானகிரி அப்படின்னு நினச்சோம். இங்கே ஏதோ சேல் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் வந்து அந்த டைமில் ரொம்ப பீக்காக இருந்தது, ஃபாகாக இருந்தது அந்த பீக்லாம். ஸோ அது ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இது நல்லா சேல் ஆகிட்டு இருந்தது அவங்களுக்கு. ஸோ அந்த குல்லா இதெல்லாம் போட்டுட்டு, மங்கி கேப்பு, ஸோ அதுக்கப்புறம் ஜாக்கெட்டு, இது எல்லாமே நல்லா கவர் பண்ணி போடுற மாதிரி இருந்தது. ஸோ அடுத்த ஒரு மாதத்துலேயே வெதர் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது மாறிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இங்கேருந்து போங்கன்னு சரியாக சொல்லலை அந்த டிரைவர் ஆக்சுவலி. ஸோ நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோன்னா, இப்போ நாங்கள் போகிற பீக் தான் வந்து முல்லையானகிரி பீக் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்சிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து முல்லையானகிரி இல்லை, இதுதான் சீதாலயானகிரி அப்படின்னு. ஸோ இது என்னென்னா, இது ஒரு அட்ஜசன்ட் பீக் தான். ஸோ அதுக்கு அந்த முல்லையானகிரி போகிற வழியில் இருக்க ஒரு சின்ன பீக் இது. ஸோ நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோன்னா, இதுவே எங்களுக்கு பீக்குன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். நாங்கள் முன்ன பின்ன விசிட் பண்ணாததுனால நான் வீடியோஸும் எதுவும் பார்த்ததில்ல. ஸோ அதனால எனக்கு தெரியல. ஸோ அங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ அங்கேருந்து நாங்கள் இங்கே நடந்து வரணும். இந்த ரூட் கூட ஆக்சுவலி வந்து சரியில்லை, ஒரு ஸ்டெப்ஸ் இல்லை. அப்பயே எனக்கு தெரியல இது வந்து ஒரு முல்லையானகிரி பீக் இல்லை. ஏன்னா அந்த பீக்கில் அதுக்கப்புறம் நான் செக் பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா, நல்ல ஸ்டெப்ஸ் இருந்தது. ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப பார்த்து ரொம்ப வழுக்கிற மாதிரி வேறு இருந்தது. அதனால் கைப்பிடிச்சு நடக்கிற மாதிரியும் இருந்தது இது. ஸோ அது பாருங்கள், அவ்வளோ தூரம் அந்த மிஸ்ட்டு கிளியர் ஆகிறப்ப டக்குன்னு எடுத்த மாதிரி இருந்தது. அவ்வளோ தூரம் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம். ரொம்ப பெருசு இல்லை. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா, பாபா புதன்கிரி ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ பாபா புதன்கிரிங்கிறது ஒரு டெம்பிள், அதுவும் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன அப்படின்னா, இந்த நேம் வந்து எப்படி வந்தது அப்படின்னா, இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. இந்த பாபா புதன்கிரி ரேஞ்சுங்கிற நேம் எப்படி வந்ததுன்னா, இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த டெம்பிள் வந்து யாருக்குன்னா, முல்லப்ப சுவாமி அப்படிங்கிற ஒரு சேஜ் வந்து அவருக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க அந்த டெம்பிள். அவர் என்ன பண்ணார்னா, அந்த கேவில் போய் உட்காந்து மெடிடேட் பண்ணாராம். ஸோ இந்த பீக்குக்கு கீழே தான் அந்த கேவ் இருக்குது. ஸோ அந்த கேவில் வந்து அவர் மெடிடேட் பண்ணாராம். ஸோ அதனால தான் இந்த நேம் பாபா புதன்கிரி ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேவ் வந்து ஆக்சசிபிளாக தான் இருக்குது, ரொம்ப டீப்பாக இல்லை. ஸோ அதே மாதிரியே வந்து என்ன அப்படின்னா, இது வந்து டைரக்ட் என்ட்ரன்ஸும் இருக்குது அந்த டெம்பிளுக்கு. பாபா புதன்கிரிங்கிற ஒரு டெம்பிளும் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம விசிட் பண்ணுவோம். ஸோ அதை மோஸ்ட்லி வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பீக்குக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்த்தோன்னா அந்த பீக்கில் தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பீக்கு. ஸோ ஜஸ்ட்டு அந்த பீக் வர வரையும் தான் அந்த த்ரில்லு. அந்த பீக்கு வந்துட்டோன்னா அது ஒன்றுமே தெரியல அந்த ஃபாகில் எங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ இந்த ஃபாகில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுலேயும் வந்து கொஞ்சம் பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது அந்த அளவுக்கு கிரேட்டாக இல்லை, ஆனால் அந்த ஃபாக் வந்து கொஞ்சம் நேரம் கிளியர் ஆச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும், நானும் என் பொண்ணும் தான் ஆக்சுவலி அங்கே நடந்துகிட்ருக்கோம். இதில் வந்து எல்லா சின்ன பசங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலி இந்த பீக்குக்கு வந்து நடந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எவ்ரிபடி நீட்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்போ தான் தெரியுது. ஸோ
ஸோ நம்ம எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்ருக்கோம். எப்படி காற்றடிக்குது பாருங்கள். ஸோ அது பயங்கரமான காற்றடிக்குது. ஆக்சுவலி இதில் வந்து என்னோடய பொண்ணு வந்து ஒரு ஸ்டெப்புக்கெலாம் டான்ஸ் ஆடிட்டுருக்கா. அவள் இந்த டான்ஸ் கிளாஸ்லாம் போயிட்டுருக்கா. ஸோ அவளுக்கு வந்து அந்த டான்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ இந்த பீக்லேயும் வந்து ஜாக்கெட்லாம் கழட்டிக்கிட்டு ஒரு 4 ஸ்டெப்பு போட்டுட்டு இருந்தாங்க மேடம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது ஜஸ்ட்டு நான் அந்த இதை மட்டும் அப்படியே அந்த ஃபாகை மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். அது மூவ் ஆகிட்டுருக்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்கெல்லாம். ஸோ அதெல்லாம் அவங்கெல்லாம் அந்த இன்னும் இறங்கி அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இறங்கி ஃபோட்டோ எடுக்கிற அளவு எனக்கு கொஞ்சம் பயம் எப்பயுமே. ஸோ அது கிளியராக இருப்ப ஆனால் நல்லாயிருக்கு பாருங்கள். அந்த பீக்கெலாம் தெரியுது, அந்த மவுண்டெயின், அந்த இன்னொரு எண்டு தெரியுது. ஸோ அது கிளியர் ஆகிறப்போ நம்ம பார்த்தோன்னா அதோட இதுவே வியூவே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபாக் தான் தெரியும் சில நேரம் பாருங்கள், அப்படியே கவர் ஆகிடும். ஸோ அந்த ஃபாக் இல்லாத வரையும் நல்லாயிருக்கும். அந்த ஃபாக் இருந்ததுன்னா அதில் நம்ம அந்த குயிக்காக வந்து அந்த ஒரு 10-20 செகண்ட்ஸில் நம்ம ஃபோட்டோ எடுத்துடணும். ஸோ அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் பேர் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த ஃபாக்லேயும் வந்து அந்தந்த இடத்துல நின்று. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இது பண்ணிட்டோம், ஓரளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு, அங்கங்கே சுற்றி பார்த்தாச்சு. ஸோ அதனால் இறங்கிடுவோம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நேரத்தில் இறங்கிடுவோம். ஸோ அது அந்த இதுலேயே வந்து மேலே பீக்லேயே வந்து சும்மா நடந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இது ஒரு சின்ன பீக் தான் நான் சொன்னேன்ல, சீதாலயனகிரி. ஸோ அதனால் அது வந்து நம்ம பார்க்குறதுக்கு சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கோன்னா மேபி இங்கே வரலான்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி யாரும் ஏமாந்து போயிடாதீங்க. முல்லையனகிரிங்கிறது பக்கத்து பீக்கு, அது இதை விட கொஞ்சம் நடக்கணும். ஸோ எனக்கு அந்த சான்ஸ் இருந்தாலும் நான் அதை மிஸ் பண்ணிட்டேனேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போவோம். ஸோ அப்போ அதை வந்து நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன் நான் அந்த டைமில். ஸோ இந்த ஃபாகு இதெல்லாமே வந்து நம்ம எதிர்பார்க்காம வர்றது தான். அந்த கிளைமேட் வந்து எப்படி இருக்கும்னு நம்மளால் ஜட்ஜே பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நம்ம இப்போ இறங்குற வழி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எப்படி இறங்குறது அப்படின்னு. ஸோ நம்ம இங்கே கீழே வந்துட்டோம். அந்த பார்க்கிங்கில் இந்த மாதிரி பஜ்ஜு இதெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டூரிஸ்ட்லாம் வந்து அதை சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். இங்கேயே வந்து பைனாப்பிள் இருக்குது, கோவா இருக்குது. ஸோ நம்ம இந்த ஜங்கை பார்க்குறப்போ நம்ம அதை மறந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து பைனாப்பிள் நாங்கள் நல்லாவே டேஸ்ட் பண்ணோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் பஜ்ஜி சாப்பிட்லையான்னு கேட்டோம். நான் ஒன்று டேஸ்ட் பண்ணேன், ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப காரமாக இருந்தது. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நாங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு இந்த ஃப்ரூட்ஸு அது வேறு நிறையா தர்றாங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் அவ்வளோ சாப்பிட்ற ஆளுங்க இல்லை, பட் ஆனால் ட்ரை பண்ணோம். கடைசியில் வேறு வழி இல்லாமல் என்னால் சாப்பிட முடியல. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து ட்ரை பண்ணார். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் இந்த கடையில் எல்லா கடையிலையும் இது பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு வரதுக்காக இதை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஹாட் பிளேஸ் நமக்கு அந்த வார்மாக ஏதாவது சாப்பிட்ணும், கோல்டு பிளேஸில் வந்து வார்மாக சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால தான் இந்த இது வருது. ஸோ அதனால் அது நம்ம ஏதோ ஒன்று சூடாக சாப்பிட்ணுன்னு மேகி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதான் சொன்னேன். ஸோ பஜ்ஜு, அதுக்கப்புறம் இது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பைனாப்பிள் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்க்குறப்பவே அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் அதெல்லாம் ரொம்ப பார்க்கல. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த லொக்கேஷனுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த பாபா புதன்கிரி வந்து நாங்கள் பார்த்தோம், ஆனால் என்னால் எடுக்க முடியல. அந்த என்ட்ரன்ஸ் வந்து நான் சொல்லிகிட்டு இருந்ததில் என்ன அப்படின்னா, அந்த சைடு பாருங்கள். ஆக்சுவலி ஸோ ஃபுல்லாக அந்த மவுண்டெயின் இது இல்லை, அந்த பள்ளத்தாக்கு மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ அந்த சைடெல்லாம் பார்க்குறப்ப அந்த சைட்லேருந்து நம்ம போகிற வழின்னு நினைக்கிறேன். அதை பார்க்குறப்ப பயமாக இருக்குது. அதனால் அது ஃபாகில் மறைச்சிட்ருக்கிறப்ப தெரியல, அது ஃபாக்லாம் இதானா நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாபா புதன்கிரி டெம்பிள் பொறுத்தவரை என்னென்னா, இப்போது என்ட்ரன்ஸ் வந்து ப்ரீஸ்ட் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வேறு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. முல்லையங்கிரிலேருந்து வந்துக்கும். சரி, அங்கே என்ன பார்த்தேன்? அங்கே நிறையா ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே பாட்டுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, ஆனால் பின்னாடி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கீழே இருந்தீங்க வரப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததா, வழுக்கிற மாதிரி இருந்ததா? ஸோ எல்லோரும் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக ஷூஸ் போட்டு வரணுமா? ஓகே, சரி. என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட நீ?
நான் வந்து சட்பட்டா ஸ்டிக்ஸ் தான் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்தேன். ஓகே அதுக்கப்புறம் பைனாப்பிள் வாங்கி நான் சாப்பிட்டேன் ஓகே. மசாலா இல்லாமல். அப்புறம் அப்பா அம்மாலாம் கொஞ்சம் மிளகா பஜ்ஜி சாப்பிட்டோமா? மிளகா பஜ்ஜி சாப்பிட்டீங்க. கொஞ்சம் அம்மா சாப்பிட்டேன். அப்புறம் பைனாப்பிள் கொஞ்சம் சாப்பிட்டேன் நல்லாவே. அவ்வளோதான். 2 pineapple piece. Different 20 pineapple pieces. ஓகே, உனக்கு இது பிடிச்சிருந்ததா இந்த இது ட்ரெக்கிங் மாதிரி பீக்கில் போகிறது? பிடிச்சிண்டு. ஓகே, அங்கே என்ன பண்ண நீ டான்ஸ் ஆடினியா கொஞ்சம்? ஆமாம். ஓகே, அந்த வீடியோலாம் பார்க்கலாம் நம்ம. ஓகே, பாய் பாய். இந்த சீதால யானகிரிங்கிறது வந்து ஒரு ட்ரெக்கர்ஸால் செரிஷ் பண்ணப்படக்கூடிய ஒரு இடம். அது வந்து டாப் 9ல் இருக்குது சிக்மங்களூரில். ஸோ டாப் 9th பிளேஸில் இருக்குது. ஸோ இது டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா சிக்மகளூர்லேருந்து 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதோட டியூரேஷன் பார்த்தோன்னா அப்படின்னா 1 to 2 hours ஆகும் சிக்மங்களூர்லேருந்து. இது வந்து முல்லையனகிரி பக்கத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். இதில் எப்படி போகலான்னா கேபோ இல்லை ரெண்டல் பைக்கோ நம்ம வச்சு போகலாம். ஸோ 3 கிலோமீட்டர் முல்லையனகிரியிலேருந்து இது சீதாலயங்கிரி இருக்குது. இதோட ஆல்டிடியூட் ஃபீட் பார்த்தோம் அப்படின்னா 5000 ஃபீட்டில் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த டாப் டூரிஸ்ட் பிளேசஸில் இருக்குது இது விசிட் பண்ணுறதுக்கு. இந்த பீக்கை தான் நாங்கள் விசிட் பண்ணோம். ஆக்சுவலி இதில் ஒரு டெம்பிள் இருக்குது, சீதால மல்லிகார்ஜுனா சுவாமி டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது. ஆக்சுவலி இந்த டெம்பிளுக்கு நாங்கள் போக முடியல, ஏன்னா வந்து பேக் டு பேக் அந்த இடத்துலையே இது பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அது இறங்கி வர்றது பார்க்குறது அதுவே கரெக்டாக இருந்தது. அதனால் அந்த டெம்பிள் போக முடியல. அந்த டெம்பிள் பற்றி ஆனால் தெரிஞ்சிருந்தால் நாங்கள் போயிருப்போம். அந்த சீதால மல்லிகார்ஜுனா சுவாமி டெம்பிள் சிவலிங்க டெம்பிள் அது வந்து எப்பயுமே வாட்டரில் இருந்திருக்குமா, சரண்டட் பை வாட்டர். அதனால் வந்து அது ஃபுல்லாக வாட்டரில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரூட்டை வந்து இது ஏதோ ரீடைரக்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த போலீஸ் காரங்கெல்லாம். ஸோ அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு கேவ் இருக்குது அந்த லெஃப்ட் ஹேண்ட்லேயே. ஸோ அதுவும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதான் நான் சொல்வேன், நான் நல்லா வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம போனோம் ஒரு ட்ரிப்பு போகும்போது. ஸோ அந்த தப்பை நாங்கள் பண்ணிட்டோம். நிறைய பிளேஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அதை தவிர எங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்ததுனால, சின்ன பொண்ணு இருந்ததுனால ரொம்ப பார்க்க முடியல பிளேசஸ்லாம். ஸோ இந்த இது வந்து பார்த்தோம் எப்போ ஓப்பன் ஆகிருக்கும்னு பார்த்தோன்னா இந்த பீக் வந்து 6 AM to 6 PM வரையும் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருட்டிடும்ல, அதனால் அலோவ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ அது இந்த இது பொறுத்தவரையும் அதுதான். ஸோ நம்ம முல்லையனகிரியும் இந்த சீதாலயனகிரி தான் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இது வந்து எண்ட் ஆஃப் த டேயில் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மோஸ்ட்லி இதுக்கு போயிடுவோம், ஹோட்டல் போயிடுவோம். ஸோ இந்த பிளேசஸ்லாம் வந்து இப்போ பார்க்குறப்போ அதுதான் நான் தெரியுது, நம்மளால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாத்தையுமே பார்க்க முடியாது. ஸோ நம்ம எகெயின் வரா மாதிரி தான் இருக்கும், எகெயின் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஒன்று பார்த்தாலும் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்வேன்னா, ஒழுங்காக பார்க்கணும், இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அப்படி இப்படின்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு எதையுமே பார்க்காம போகிறதுக்கு நம்ம ஒன்று பார்த்தாலும் நம்ம உருப்படியாக போகணும். ஸோ முக்கியமாக வந்து குழந்தைங்களெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இவங்க வந்தாலே இப்படி தான், பசங்க வந்தாலே இப்படி தான், நடக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளும் சின்ன வயசில் இருந்து தானே வந்திருக்கோம். ஸோ அவங்களால ஓரளவுக்கு தான் நடக்க முடியும். நம்ம நடந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தானே அவங்க நடந்திருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த விஷயத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இவர் இந்த இதில் நான் அந்த கேப் டிரைவர் பொறுத்தவரையும் நான் சொல்லியிருப்பேன், ஜிடி ஹாலிடேஸ் மூலமாக தான் நாங்கள் இது போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவர் ஓகே தான். ஸோ ரொம்ப ஜிடி ஹாலிடேஸ் வந்து இந்த மாதிரி நல்லா காமிக்கிறாங்கன்னு நம்ம ஏமாறக்கூடாது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிற மாதிரி கிடையாது. ஸோ அதனால் அது நம்ம ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஸோ போயிட்டுருக்கிறதுல இந்த பார்த்தோன்னா இந்த பிளேசஸ்லாம் வந்து சும்மா அந்த எக்ஸிட் பாயிண்ட்டு தான். ஸோ ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மலையில் இன்னும் கொடையில். ஸோ அதனால் அந்த சும்மா அந்த ரூட்லேயே 1 வே மாதிரி இல்லாமல் 2 வேக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடும் வண்டி வரும், இங்கேயும் வண்டி போகும். கரண்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் நியூ இயர் எண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எத்தனை பேர் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஏன்னா வந்து ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்றைக்குமே வந்து நம்மளோட க்ரோத் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை நோக்கி போகிறது தான். ஸோ அது நம்ம க்ரோத்து, நம்ம பாடி க்ரோத்தாக இருக்கலாம், நம்ம மைண்டோட க்ரோத்தாக இருக்கலாம். இதாமே லைக் இப்போ வந்து இந்த நியூ இயரில் வந்து நான் ஒயிட் சுகர் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு ரெசல்யூஷன். ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர ரெசல்யூஷனுங்கிறது ஸோ ஒரு சில்லியாக இருக்கக்கூடாது. சரில நான் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், இவ்வளோ வாக்கிங் பண்ண போகிறேன், நான் புதுசாக வந்து ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கேன், இல்லை யோகா போகிறேன், நான் வந்து
மெடிடேஷன் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று ஒவ்வொரு வருஷமும் எடுத்துக்கிட்டால் தான் அது ப்ரொடக்டிவாக இருக்கும். இல்லைன்னா அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு அந்த இயர் வந்து திரும்பவும் ஒரு லேசியான இயராக தான் மாறும். ஸோ அதனால் எத்தனை பேர் இந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுத்து இது பண்ணுவீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த மலையோட இது கொஞ்சம் தெரியுது, அந்த ஃபாகெல்லாம் கொஞ்சம் கிளியரானால் அது தெரியுது, அடிக்கடி தெரியுது. ஸோ அது வந்துகிட்டே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க, மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நானும் வந்து இப்போ ரெசல்யூஷன்னா என்னென்னா, நான் டெம்டேஷன் ஆகக்கூடாது இன்னொரு ஃபுட்டை பார்த்து அப்படிங்கிறத தான் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் அந்த ரெசல்யூஷன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எகெயின் காலையில் எந்திரிக்கணுங்கிறது ஒரு முக்கியமான ரெசல்யூஷன் எப்பயுமே நம்ம வைக்கிறது. ஸோ கொஞ்சம் லேசியாக இருக்கக்கூடாது, சீக்கிரமாக படுக்கணும், டைமுக்கு நம்ம தூங்கணும். இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ரெசல்யூஷன் தான் நம்ம லைஃப்பில். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் ஒரு அப்லோடே பண்ண முடியறதில்ல, இந்த டேஸ்லாம் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ அதோட ரீசனும் நான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது கரண்ட்டாக வந்து பர்சனல் ரீசன்ஸும் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். டேக் கேர்.